ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் குணசேகரன். நான் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடிலேருந்து பேசுகிறேன். நான் கோசோ ஃபிசிக்கல் அகாடமியில் எஸ்எஸ்ஜிடிக்காக ஆன்லைன் ட்ரைனிங்கை ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் ட்ரைனிங் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய டைமிங் பார்த்திங்கன்னா 28 நிமிஷத்துக்கு மேலே எடுத்துக்கிச்சு. நான் மார்ச்லேருந்து ட்ரை பண்ணியிருந்தேன். மார்ச்லேருந்து ரன்னிங் பண்ணியிருந்தேன். ஏப்ரல் வரைக்கும் நானாக தான் ட்ரை பண்ணிக்கிருந்தேன். இங்கே எங்கள் ஊர்லேயே தான் ட்ரை பண்ணிக்கிருந்தேன். அப்போ என்னால் 5 கிலோமீட்டர் கூட கம்ப்ளீட் பண்ண முடியாது. நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னால் ஒரு கிலோமீட்ரு, ஒரு 3 கிலோமீட்டர் வரை ஓடுவேன். திரும்ப ரொம்ப ஸ்லோவாக ஓடி நான் 35 அந்த இதில் ஒரு 5 கிலோமீட்டர் கொண்டு வந்தேன். அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு 2 மாதம் எடுத்துக்கிச்சு எனக்கு 5 கிலோமீட்ரு டைமிங்கு. 5 கிலோமீட்ரு 28 நிமிஷத்துக்கு கொண்டு வரவே எனக்கு 2 மாதத்துக்கு ஆச்சு. அப்போ தான் நான் ஆன்லைனில் தேடிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு கோசோ ஃபிசிக்கல் அகாடமியை பற்றி தெரிஞ்சது. அப்போ நான் குணாநிதி சார்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டப்போ ஏப்ரல் 15 நான் கேட்டிருந்தேன். ஆனால் மறுபடியும் நான் ஜாயின் பண்ணல. என்னோடய வீட்லேயும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, ஆன்லைனில் இப்படி ஃபிசிக்கல் பண்ண முடியும், ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்குது இப்படி, அதுக்கு நீ நேர்லேயே போய் சேர்ந்துடலாம்ல அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதையும் நினச்சி நான் தயங்கிக்கிட்டே இருந்திருந்தேன். தயக்கமாக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் சாரு அவங்க ஏப்ரல் லாஸ்ட் வீக்கில் அவங்க ஸ்டூடெண்ட்டு 20 நாளுக்கு அப்புறம் அவங்க ஸ்டூடெண்ட் என்ன மாதிரி டைமிங் பண்ணியிருக்குன்ற வீடியோ பற்றி போட்டிருந்தாரு. அதை பார்த்துட்டு தான் நானும் சேர்ந்தேன், கோர்ஸில் ஜாயின் பண்ணேன். நான் சேர்ந்தது மே 5ல் ஜாயின் பண்ணேன். அப்போதைக்கு என்னோடய டைமிங் பார்த்திங்கன்னா நான் 5 கிலோமீட்டர் 28 நிமிஷத்தில் ஓடுவேன். 28 நிமிஷம் ப்ளஸ் 20 செகண்ட் வரைக்கும் எடுத்துக்கலாம் எனக்கு. அந்த மாதிரி தான் என்னோடய டைமிங் இருந்துச்சு. நானும் 2 மாதமாக இதை ட்ரை பண்ணேன். 2 மாதமாக நான் அவர்கிட்ட ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். 2 மாதமாக இருக்கையில் எனக்கு இதுதான் என்னோடய டைமிங்காகவே இருந்துச்சு. என்னால் குறைக்க முடியல. அப்புறம் நான் இவர் சேர்ந்து அவர் நம்மகிட்ட கேட்டது ஃபஸ்ட்டு ஃபோட்டோ, ஹைட்டு, வெயிட்டு, உங்களோட எதுவும் பெயின் இருக்கா அதெல்லாம் பற்றி கேட்பாங்க. அதை சொல்லிட்டோம்னா அவர் நம்மளோட ஃபோட்டோ பார்த்து, நம்மளோட ஹைட்டு வெயிட்டு பார்த்து, நம்ம ஓவர் வெயிட்டாக இருக்கமா இல்லை ஃபிட்டாக இருக்கமான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவர் ஷெட்யூல் மேக் பண்ணி தருவார். அவர் கொடுக்குற எனக்கு ஒரு 2 வீக் ஷெட்யூல் போட்டு கொடுத்தாரு. அந்த ஷெட்யூலில் தான் நான் 1 வீக்காக ஃபாலோ பண்ணேன். ஃபஸ்ட்டு 1 வீக்லேயே எனக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிஞ்சிச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது யாருன்னா குணசேகரன், சரிங்களா. ட்ரைனிங் ஜாயின் பண்ண டேட் மே 5. ஜாயின் பண்ணும்போது 28 நிமிஷம், சரிங்களா. ஸோ ஒரு வாரம் அப்புறம், அதாவது நேற்று டைமிங் செக் பண்ணும்போது கரெக்டாக 25 நிமிஷம் 22 செகண்ட் பண்ணிட்டாங்க, சரிங்களா. ஸோ போன வாரம் 28 நிமிஷத்தில் ஜாயின் பண்ணாங்க. அந்த வாரம் 25 நிமிஷம் 22 செகண்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் ஷுவராக ஒரு 23:30 இல்லை 23:40 ஷுவராக நான் ட்ரை பண்ணுறேன், சரிங்களா. கண்டிப்பாக அவங்க பண்ணிடுவாங்க. ஓகே, நல்லாவே ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட கம்மியாச்சு. நெக்ஸ்ட்டு வீக்கில் இப்போ நான் நேற்று டைம் செக் பண்ணும்போது சனிக்கிழமை டைம் செக் பண்ணுவோம். அப்படி நான் 24 டைம் செக் பண்ணும்போது என்னோடய 5 கிலோமீட்டர் டைமிங் 23 நிமிஷம் 48 செகண்ட் ஆச்சு எனக்கு. ஆன்லைன் ட்ரைனிங்கில் நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்களும் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இப்போயுமே நமக்கு டைம் இருக்குது. இன்னுமே ஃபிசிக்கல் கட் ஆஃப் எதுவும் வரல. வர்றதுக்குள்ளே நம்ம இப்போயே சேர்ந்தோம்னா கூட இன்னுமே நமக்கு ஒரு 30 நாள் கிட்ட டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போயே நீங்கள் ஜாயின் பண்ணால் கூட உங்களால் 20 நாளுக்குள்ளே கொண்டு வர முடிய வாய்ப்பு இருக்குது. நல்லா ஃபிட்டாக இருக்குது உங்களாலையும் கூட. அதனால் கண்டிப்பாக முடியும். ஆன்லைனில் எஸ்எஸ்ஜிடியில் ஃபிசிக்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ.